నిసగసా సాసని పసాని పసా పని సాసని పసాని పసా పని సాసని పని ని పమ సగమ పగమ పగమ పగరి సాగమ పసని ஜபம் செய்திடுவோம் கண்ணீர் சிந்திடுவோம் தேசத்தின் சேமத்துக்காய் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜெயம் அதிகாலையில் ராஜாமத்தில் பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே சாகம பனி பமக பமகரி மகரி நிசக 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 சா ஜபத்தினால் சாத்தான் ஓடிப்போவான் ஜபத்தினால் எதிர்ப்புகள் மறைகின்றன ஜபிப்போம் கொடுப்போம் விரைந்து செயல்படுவோம் ஜபிப்போம் கொடுப்போம் விரைந்து செயல்படுவோம் கங்கை நதியினிலே மூழ்கிடும் மக்களை பார் புண்ணிய கஷேத்திரங்களில் கும்பிடும் ஜனங்களை பார் கவலைப்படுபவர் யார் கண்ணீர் சிந்துவார் யார் நம்மில் ஜபம் செய்திடுவோம் கண்ணீர் சிந்திடுவோம் தேசத்தின் சேமத்துக்காய் ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் சாகம பனி பமக பமகரி மகரி நிசக 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 சா சாசனி பசானி பசா பனி சாசனி பசானி பசா பனி சாசனி பனி நி பம சகம பகம பகம பகரி சாகம பசனி பலத்தின் மேல் பலன் பெருகி
எங்களின் மேல் கிருபை பெருகிடும். காத்திருந்து சுதந்தரிப்போமே. ஜபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்துக்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ராஜாமத்தில் பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு மிக கருத்துள்ள ஒரு அற்புதமான பாடலை நாம் கேட்டோம். இது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வெளியிட்ட ஆரம்ப கால பாடல்களில் ஒன்று. ஒரு மிஷனரி தரிசனத்தை உருவாக்கும்படியாக எழுதப்பட்ட ஒரு பாடல். கடந்த 2 வாரங்களாக நாம் நேரடியாக தேவனை நோக்கி நாமே ஜெபிக்கிற 2 ஜெபங்களை பாடல்களாக நாம் கேட்டு அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை உற்சாகப்படுத்துகிற, அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிற அது போன்ற பாடல்கள். ஆராதனையில் நாம் கூடி வரும் பொழுது டைரக்டாக தேவனை நோக்கி பாடுவது மாத்திரம் இல்லை, போதகர் சபையாரை பார்த்தும் சபையார் ஒருவரை ஒருவர் பார்த்தும் உற்சாகப்படுத்துகிற, எழுப்புதல் அடைய வைக்கிற, விசுவாசத்தை தூண்டி விடுகிற, ஆத்ம பாரத்தை உருவாக்குகிற அந்த டைப் ஆஃப் பாடலில் இந்த பாடல் ஒன்று. இந்த பாடலினுடைய வரிகள் அனைத்தையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதிலிருந்து உங்களுக்கு நான் வழக்கம் போல் 3 தலைப்புகள், 3 வேதாகம வசனங்கள், அதற்கு இணையான இன்னொரு 3 வேத வசனங்கள், இதற்குரிய ஒரு வேதாகம உதாரணம், சரித்திரத்தில் நடந்த ஒரு உதாரணம் என்று எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அதை நான் சொல்லித்தர முயற்சி செய்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடும் பேசுவாராக. இன்றைய இந்த பாடலுக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பை சொல்லுகிறேன். ஜெபத்தின் வல்லமையும் தேசத்தின் சேமமும். சேமம் அப்படின்னா என்ன? சுக வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, தேவ சித்தத்தின்படியான ஒரு வாழ்வு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சேமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நாளாகமத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்திற்கு என்னத்தை கட்டளையிடுவேன்? சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, வெட்கத்திற்கு பதிலாக ஆனந்தத்தையும், தோல்விக்கு பதிலாக வெற்றியையும், வீழ்ச்சிக்கு பதிலாக எழுந்து நிற்பதையும், பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தத்தையும் நான் தேசத்திலே கட்டளையிடுவேன் சொல்ற வார்த்தையை தான் ஆண்டவரே சேமம் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். இது பழைய சமஸ்கிருத ஒரு வார்த்தை. ஓகே, ஜெபத்தின் வல்லமையும் தேசத்தின் சேமமும் அப்படிங்கிற இந்த தலைப்புல நாம் இப்போ கேட்ட பாடலை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த பாடலின் வரிகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு
ஒரு பெரிய அறைகூவலாக சவாலாக காணப்படுகிறது. நம்முடைய தேசம், நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் விழிப்படையவும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபம் ஒன்று மாத்திரமே ஒரே வழியாக இருக்கிறது என்பதை வேதமும் அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடலும் நமக்கு உணர்த்துகிறது. பிரேயர் இஸ் த ஒன்லி வே. ரெண்டாவது வழி ஒன்று கிடையாது. ஜெபம்தான் ஒரே வழி. ஒரு பக்தர் இப்படி சொன்னாரு, உலகத்தை அசைக்க விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தை தன் கரத்தில் தாங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கரங்களை ஜெபத்தினால் அசைத்தால் உலகம் அசையும் சொன்னார். எத்தனை பேர் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு இல்லை. ஆண்டவருடைய கரத்துல தான் இந்த பூமியே இருக்குது, உலகமே இருக்குது. அதை நாம் அசைக்கணும் அப்படின்னா ஜெபத்தின் மூலம் நம்ம யாருடைய கரங்களை அசைக்கணும்? தேவனுடைய கரங்களை எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம என்னென்னவோ டெக்னிக்லாம் பண்ணுறோம், ஆனால் நம்ம வாழ்கிற உலகத்தை நம்மால் அசைக்க முடியலை. ஏன்னா ஒன்றே ஒன்று ஒரே வழியாக இருக்கிற ஜெபத்தை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அப்படிலாம் இல்லை, நாங்கள்லாம் ரொம்பவே ஜெபிக்கிறோம், பல ஜெபக்குழுக்களில் நாங்கள் பங்காளர்களாக இருக்கிறோம், பல ஜெபக்குழுக்களை நான் நடத்துகிறேன் அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கேயும் ஒரு காரியத்தை கவனிக்கணும். அநேக ஜெபங்கள் பரிசேயனுடைய ஜெபத்தை போல தான் இருக்குது. தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற தாழ்மையுள்ள நம்முடைய பரிதாப நிலைமையை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஆயக்காரனுடைய ஜெபத்தை போலிராமல் பெருமையும் கர்வமும், நான் பரிசுத்தவான், நான் தகுதியுள்ளவன், நான் யோகியவான் என்கிற அந்த துனியில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுனால நம்முடைய அநேக ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படுவதில்லை, பதிலளிக்கப்படுவதில்லை. சிலரெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஜெபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிற யாரையோ குத்துற மாதிரி ஜெபத்தில் சில வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் நிறையா இருக்குது. சிலர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு, ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின் போதே அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இப்போ என்ன சூழ்நிலையோடு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. நான் அன்றைக்கி ஐயாவை பார்க்க வரும்போது கூட எனக்கு பஸ்ஸில் ஏறி வர்றதுக்கு டிக்கெட் கூட இருக்கலாம் ஆண்டவரே. நான் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி கொண்டு போய் ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே. என் கஷ்ட நிலைமையை நீர் உணர்ந்திருக்கிறீர், ஐயாவின் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டு அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு காணிக்கையை கொடுப்போம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்களுடைய தேவைகளை அங்கே ஒரு பட்டியல் போட்டுட்டு இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் சில ஜெபக்குழுக்கள் அர்த்தமற்றவையாய் போக காரணம் என்ன தெரியுமா? அங்கே பக்கத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவருடைய காரியத்தை அவங்க உள்ளத்தில் குத்தட்டும் அப்படிங்கிறதுக்காகவே பல வார்த்தைகளெல்லாம் இதெல்லாம் நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி ஜெபம் செய்கிறோம், ஆனால் நம்ம வாழ்கிற உலகம் அசைக்கப்படாததற்கு காரணம் நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதில்லை, சுய புத்தியின்படி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் உன் பிரசங்கத்தெல்லாம் கேட்குறதுக்கு அவர் இல்லை. உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை, உன் நொறுங்குண்ட இருதயத்தை, உன் உள்ளத்தில் நீ அழுகிற அழுகையை காணத்தான் காத்திருக்கிறார். அதனால் ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னா நான் ஜெபிக்கிற ஜெபத்தை சரியாக செய்கிறேனா, என்னுடைய ஜெபம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜெபம் தானா என்பதை நீங்க பரிசோதிக்கணும். ஓகே, நான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பாயிண்ட், இடைவிடாத ஜெபமும் சாத்தானின் வீழ்ச்சியும். நீங்க அந்த பக்கம் சொல்லிக்கோங்க, இடைவிடாத ஜெபமும் சாத்தானின் வீழ்ச்சியும். இந்த பாடலின் வரிகள் இப்படி இருந்துச்சு: அதிகாலையிலும் ராச்சாமத்திலும் பகலிலும் இரவிலும் இடைவிடாமல் எப்பொழுதுமே அப்படிங்கிற வரிகள் அங்கே வந்திருக்கு. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பாடல் எப்படி முடியும் தெரியுமா? சாத்தான் ஓடி போவான்,
எதிர்ப்புகள் மறைந்து விடும். பாருங்க, சாத்தான் ஓடி போகணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் மறைந்து போகணும் அப்படின்னா அந்த பக்தன் என்ன சொல்றார்? அதிகாலையிலும் ராச்சாமத்திலும் பகலிலும் இரவிலும் இடைவிடாமல் எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது. ஜெபத்தினுடைய அந்த வல்லமையையும் அது கொடுக்கிற வெற்றியையும் இங்க மிக அழகாக நம்ம பார்க்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நான் உபயோகிக்கிற வசனம் தான் 1 தெசலோனிக்கர் 5:17. இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த எப்பொழுதும்ங்கிறதான் இந்த பாடல்ல விவரிக்கிறார். சமயம் கிடைக்கிற போதெல்லாம், ஜெபிக்கும்படி தூண்டப்படுகிற போதெல்லாம், இந்த காரியத்தை ஜெபத்தினால்தான் நான் சாதிக்க முடியும் என்கிற உள் உணர்வு நம்மை உணர்த்தும் போதெல்லாம், என் சுய பலத்தினால இதை நான் சாதிக்க முடியாது என்கிற உணர்வு நமக்குள்ள வரும்போதெல்லாம் ஒரே வழியாகிய ஜெபத்தை தான் நாம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 மிக அழகான வார்த்தைகளை பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். ஏன்? நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? வகை தேடி. அதனால் ஒரே ஒரு மெத்தட்ல அவன் நம்மளை சோதிக்க மாட்டான், விழத்தள்ள போனான். அவன்கிட்ட 1000 மெத்தட் இருக்குது, வகை வகையா நம்மை சோதிப்பான். அதனால தான் இங்க சொல்றாரு, விசுவாசத்துல உறுதியா இருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா சாத்தான் வந்தாலும் ஓடிடுவான்னு நம்பிடாதீங்க. அதெல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித் தர்றது. ஆனா விசுவாசமே இல்லாம, விசுவாசத்துல உறுதியா இருக்காம நம்ம எப்படிங்க சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும்? உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு தேவ சபை, தேவ ஜனங்கள் பாடுகள் வழியாக கடந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை விழுங்க வகை தேடி சுற்றி வருவது ஒரு விதமான பாடுகள். அதை நாம் ஜெயிக்கணும்னா விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும், சாத்தானை விசுவாசத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப ஜெபம் சாத்தானை முறியடிக்கிற முதன்மையான ஆயுதம். விசுவாசம் அந்த ஜெபத்தை தாங்கி நிற்கிற ஒரு அஸ்திபாரம். விசுவாசம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் சாத்தானையும் அவனுடைய திட்டங்களையும் முறியடிக்கும் என்று பேதுருங்க மிக அழகாக எழுதுகிறார். உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொன்ன உதாரணங்களே தான் மீண்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். தானியேல் ராஜா கையெழுத்து போட்டார். ராஜா கிட்ட ஜெபிக்காத எவனும் சிங்கக்கபியில தூக்கி போடப்படணும் அப்படின்னு கையெழுத்து போட்டார்னு தெரிஞ்சும் தானியேல் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் 3 முறை முழங்கால் படியிட்டு தன் மேலறையில போய் அவர் என்ன செய்கிறார்? ஆனா அங்க கவனிங்க, தானியேலின் ஜெபம் கேட்ட தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அதற்கு தானியேலே சொல்றான், தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் அப்படின்னு. அப்ப பாருங்க, அந்த சிங்கங்கள்ங்கிறது என்னது? நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகிற, நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், காசிப்பிங், முதுகுல குத்துறது,
இது எல்லாமே சாத்தானுடைய அந்த சிங்கங்கள் தான், போராட்டங்கள் தான் சிங்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன நட்சத்திர சிங்கங்களையா சந்திக்கிறோம்? அவன் சந்தித்தான் தானியேல். அதனால இன்றைக்கு சிங்கம் போல உரிமை கொண்டு நம்மை பயமுறுத்த பார்க்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஊழியத்துல, நான் இல்லைன்னா இவர் ஊழியம் செஞ்சிருவாரா, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சிங்கங்கள் நம்மளை அப்படி உருட்டிக்கிட்டு முரட்டிக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாமல் பயப்படாமல் தானியேலை போல முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். சிங்கங்களை அகற்றி போட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன் ஜான் நாக்ஸ். நானும் ஜிம்மும் இதை குறித்து பல முறை உங்களுக்கு சொல்லிட்டோம். அவர் மாபெரும் ஜெப வீரன். அவர் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். ஸ்காட்லாந்துக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த தேசத்தை ஆண்ட பொல்லாத ராணி, மேரி அவ பேரு. அவ சொன்னது என்ன? பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை காட்டிலும் ஜான் நாக்ஸின் முழங்கால் படியிடுகிற ஜபத்திற்கே நான் அதிகமாய் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. ஜான் நாக்ஸனுடைய முழங்கால் போட்டு அவர் ஜெபித்தா இங்க எனக்கு நடுக்கம் பிடிக்குதுங்கிறா. சர்வாதிகாரி, கொலகாரி அப்படின்னா அர்த்தம் என்ன? எதிர்ப்புகளை முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம எம்பியை பிடிக்கலாமா, எம்எல்ஏவை பிடிக்கலாமா, கவுன்சிலரை பிடிக்கலாமா, எந்த அரசியல்வாதி நமக்கு உதவி செய்வான்? இல்லை இல்லை இல்லை, ஜெபம் ஒன்று தான் நம்முடைய வழி. நீங்கள் ஜெபிங்க, யாரோ ஒருவரை கத்த நமக்கு அனுப்புவார். நம்ம போய் அவங்ககிட்ட போய் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு அவனுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு அவனை கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரசியல்வாதி மூலமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா கூட ஆண்டவர் அதை செய்வார். நம்முடைய தரத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஜெபம் தான் நம்முடைய தரம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, ஜெபத்தை நம்முடைய மூச்சு காற்றாக, நம்முடைய சுவாசமாக நாம் மாற்றும் பொழுது சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும். பாட்டு போடுற, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமேன்னு. சும்மாலாம் தகர்ந்து விழாது. கை தட்டுறதுனால, சத்தம் போடுறதுனாலலாம் அது தகர்ந்து விழாது. ஜபத்தினால் மாத்திரமே அது தகர்ந்து விழும். நம்பர் 2, திறப்பின் வாசலில் நின்று கண்ணீர் சிந்த தேவன் நம்மை அழைக்கிறார். திறப்பின் வாசலில் நின்று கண்ணீர் சிந்தும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த பாடல் என்ன சொல்லுது? கங்கை நதியிலும் புண்ணிய கஷேத்திரங்களிலும் மக்கள் மூழ்கி அறியாமையில் தவிக்கும் போது அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி திறப்பின் வாசலில் நிற்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாகும். நீங்க எத்தனை இடங்களை பார்க்குறீங்க? கங்கை நதி மாத்திரம் இல்லை, புண்ணிய கஷேத்திரங்கள் எவ்வளவு இருக்குது இந்த நாட்டில். சில குறிப்பிட்ட இடங்களை, அந்த தண்ணீர்களை எல்லாம் புனிதமாக கருதி மக்கள் தங்கள் பாவத்தை போக்குகிற ஸ்தலமாக அதை வைத்திருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அறிந்திருக்கிறோம், பார்க்கிறோம், நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளம் அதனால உடைய மாட்டேங்குது. நதியில லட்சக்கணக்கில் மக்கள் நீராடி சாவுறோம். ஆனா அதெல்லாம் பார்க்கிறோம், ஒரு நியூஸா தான் பார்க்கிறோம். அதை ஒரு ஜப குறிப்பாக நம்ம பார்க்கறது இல்லை. 1990 ஆண்டுல எனக்கு கடந்த ஆண்டு ஏற்பட்டதை விட மோசமான ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இதே வலது கால் முட்டியில எனக்கு பல மருத்துவங்கள் செய்து 1991 வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன். 91ல் 3 ஆப்ரேஷன் செய்து 2 தோல்வி அடைந்தது. 1 தான் கடைசி. ஒரு 35 வருஷம் நான் என் காலை ஓரளவுக்கு உபயோகிக்க எனக்கு உதவி செய்தது. அந்த சமயத்தில்
எனக்கு வேதாகம கல்லூரியில் ஆசிரியராயிருந்த நான் அண்ணன் என்று அன்போடு அழைக்கிற ஒரு தேவ மனிதன். அப்போ நம்ம சர்ச் ரொம்ப சின்ன சர்ச், அகாப்பே சர்ச். அதில் ஒரு 3 நாள் கூட்டம் நடத்துறதுக்காக அவரை நான் அழைத்திருந்தேன். அப்போ அவர் வந்தபோது என்கிட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, உங்களுக்காக நான் எப்போதும் ஜெபிப்பேன். தம்பி ரூபனுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற ஒரு ஆவிக்குரிய அறிவு, அந்த பகுத்தறியும் வரம் எனக்குள்ள செயல்படாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் உங்களுக்காக சரியாக ஜெபிக்காததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லி சென்னையை சேர்ந்தவர் இளங்கோ அந்தோணிராஜ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன். இன்றைக்கு அவர் பூமியில் இல்லை, நித்தியத்தில் இருக்கிறார். அதனால் அவருடைய பேரை தைரியமாகவே நான் சொல்கிறேன். அந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. நான் யாரை பார்த்தாது இது வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய ஜெப குறைவினால தான் உங்களுக்கு ஒரு வேளை இப்படி ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நம்ம காண்கிற காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள், அதை பற்றி ஊர்க்கதை பேசுறதுக்கு இல்லை, அதை பற்றி ஜெபிப்பதற்காகத்தான் நம்முடைய கண்களால் அவைகளை காணும்படி கர்த்தர் செய்கிறார். அந்த செய்திகளை நம்முடைய காதுகளில் விழும்படி செய்வது, அதெல்லாம் பேசி பேசி நேரத்தை வீணாக்குறதுக்கு இல்லை, தேவனோடு முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நீர் என்ன செய்யும், மாற்றும். நேற்றைக்கு தெரியும்ல உங்களுக்கு, தென் அமெரிக்க நாடாகிய வெனிசூலாவில் பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டு எத்தனை ஆயிரங்கள் மறிச்சாங்கன்னு இன்னும் எந்த நாடுமே கணக்கு சொல்ல முடியலை. கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வெனிசூலா நாடு அப்படியே நாசமாகி கிடக்குது. இதெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு நியூஸ். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது என்ன தெரியுமா? ஜெப குறிப்பு. ஏன்னா அழிந்து சீரழிந்து உருக்குலைந்து கிடக்கிற ஒரு தேசத்தை உலக நாடுகளெல்லாம் மாம்ச பிரகாரமாக கட்டி எழுப்பினாலும் அந்த காயங்கள் அந்த மக்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ காலம் இருக்கும். பெற்றோரை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க பரிதபிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மீட்புக்காக, அவங்களுடைய சேமத்திற்காக உலக அரசாங்கங்கள் ஜெபிக்காது. உணவு போட்டெல்லாம் சாப்பிட்றது அது இதுன்னு கொடுப்போம். ஆனால் நம்முடைய ஜெபம்தான் அந்த தேசத்தை மீண்டும் என்ன செய்யும், சேமத்திற்குள்ள கொண்டு வரும். அதனால் நம்ம உலகத்திற்காக மன்றாடும்படி தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 22:30 சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேசங்களுக்காக ஜெபிப்பதற்குத்தான் உங்களை என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேசத்தின் சூழ்நிலைகள் மாறலை அப்படின்னா நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய விதமாக ஜெபிக்கலை அப்படின்னு அர்த்தம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். பைபிள் என்ன சொல்லுது? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க? கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நெகேமியாவை பற்றி சொன்னேன். எருசலேமின் மதில்கள் உடைந்து கிடப்பதையும் ஜனங்கள் நிந்தைக்குள்ளாகி இருப்பதையும் அவன் கேள்விப்பட்ட போது உட்கார்ந்து அழுது பல நாட்களாய் துக்கித்து உபவாசித்து தேசத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்தான். அந்த கண்ணீரின் ஜெபம் வீண் போகவில்லை. அரசனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசுறார், தேவையான உதவிகள் அருளப்படுகிறது. அதே நெகேமியா தன் தேசத்திற்கு திரும்ப வந்து இடிந்து நொறுங்கி கிடந்த மதில்களை கட்டி எழுப்புகிறவனாய் அது மாற்றியது அவனை. இப்ப நாம இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது என்னை பயன்படுத்தும் நீங்க கதற வேண்டியதில்லை. நீங்க தேசத்தை குறித்த உண்மையான பாரத்தோடு ஜெபித்தால் உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கெல்லாம் போய் யார்கிட்டையும் போய் தலையில கை வச்செல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு விசேஷ வரம்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. ஜெபம்தான் வரம். நீ நம்ம கேட்குற ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, ஏன் அவர் தரலையா ஏற்கனவே? நீ ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அந்த ஆத்ம பாரத்தை உனக்குள்ள வச்சிடறார்.
இதுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடி அபிஷேகம் பெற்று அந்நிய பாச பேசி துள்ளி குதித்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு திருச்சபை மக்கள் இப்படி தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீ ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆத்ம பாரம் உனக்கு வந்துடும். சமாரிய ஸ்திரீ எவ்வளவு கேவலமா வாழ்ந்தா, ஆனா பாருங்க, ஆண்டவரை அவ தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆண்டவர் நீ போய் சொல்லுன்னுலாம் சொல்லல, அவளே ஓடி வரா. நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர்தான் மேசியாவா என்று வந்து பாருங்கள்னு சமாரிய பட்டணத்தை அழைச்சிக்கிட்டு வரா. அவங்க அவரை வருந்தி தங்களுடைய ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க அவரை தங்க வைத்து அவருடைய போதனைகளை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கான வாசல் திறக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் போய் ஒரு பைபிள் ஸ்கூல்ல படிச்சு ட்ரைனிங் எடுத்து தான் ஆத்ம பாரம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்திய தேசத்தின் மேல் பாரம் கொண்டு வந்த ஒரு தேவனுடைய மனிதன் பேர் ஜான் ஹைட். ஜான் ஹைட். ஆனா அவரை யாருமே இப்ப ஜான் ஹைடுன்னு சரித்திரத்தில் அறியறது இல்லை. அவரை பிரேயர் ஹைடு அப்படின்னு தான் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஜான் ஹைடு உண்மையான பேர். ஆனா அவருடைய வாழ்க்கையே இந்திய தேசத்திற்கான ஜெபமாகவே மாறிட்டதுனால அவர் பேர் என்னன்னு கூப்பிடுறாங்க, பிரேயர் ஹைடு. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தி நடந்தது. அவர் இந்தியாவில் இந்தியாவின் பரிதாப நிலைமைக்காக வருத்தப்பட்டு அவர் குறிப்பாக பஞ்சாப், இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, பஞ்சாப் பகுதியில் அவர் ஊழியம் செய்ய பஞ்சாப் மண்ணில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படின்னு கதறினார். ஆண்டவர் அவருடைய அந்த பிரேயர் ஹைடு எனப்படுகிற ஜான் ஹைடுடைய ஜபத்தை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்திய மாநிலங்களில் தென்னிந்திய மாநிலங்களை விட்டால் வட இந்திய மாநிலங்களில் எழுப்புதல் பற்றி எரிகிற ஒரு மாநிலம் எது தெரியுமா? பஞ்சாப். பஞ்சாப் விசுவாசிகள்லாம் விசுவாச வீரர்களாக இருக்கிறாங்க. ஆத்தும அறுவடை பலமாய் இன்றைக்கும் நடக்குது. காரணம், அன்றைக்கு பிரேயர் ஹைட் எனப்படுகிற ஜான் ஹைட் வடித்த கண்ணீர் இன்றைக்கு பஞ்சாப்பை அசைத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பிறருடைய அழிவை கண்டு கவலைப்படாமல் இருப்பது அல்ல கிறிஸ்தவம். தேசத்தின் திறப்பில் நின்று கண்ணீர் சிந்துபவர்களையே தேவன் தேடுகிறார். 2வது குறிப்பு. 3வது குறிப்பு நேராக ஓடுறேன். காத்திருத்தால் பலன் பெருகும். ஜெபத்திலே காத்திருந்தால் பலன் பெருகும். பாட்டு என்ன சொல்லுது? ஜெபத்தினால் பலத்தின் மேல் பலன் பெருகும், கிருபையின் மேல் கிருபை பெருகும். ஆனால் அதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க பழக வேண்டும். We have to learn to wait in the presence of the Lord. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 84:7 சொல்லுது. Psalm 84:7 says, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ எனக்காக காத்திருந்தா உனக்கு பலத்தின் மேல் பலனை தருவேன், நான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். இயேசு பரமேறி சென்ற பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலனை பெறும்படிக்கு மேல் வீட்டு அறையிலே இயேசுவின் சீசர்கள் 120 பேர் காத்திருந்தாங்க. பெந்தெக்கோஸ்தே நாளிலே உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் அவர்கள் நிரப்பப்பட்டு தாங்கள் வாழ்ந்த உலகத்தை அசைத்தார்கள் அல்லது தலைகீழாக மாற்றினார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும்.
பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்துட்டேன், என்ற பட்டம் கிடைச்சிச்சுன்னு ஓடினேன்னா பரிதாபமாக போயிடுவேன். எனக்கு வேத அறிவு ரொம்ப வந்துருச்சு, நான் நிறைய வேதாகமத்தில் பட்டங்களை வாங்கி குமிச்சிருக்கிறேன். நோ நோ சாரி. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பட்டங்களை எல்லாம் நான் பட்டயங்களாய் மாற்றுவேன்ற வார்த்தையை நினச்சி பாருங்க. பெருமை கொள்ளக்கூடாது. உன்னுடைய வேத அறிவை குறித்து பெருமை கொள்ளாத. கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் எப்படி செய்ய சொல்றார், என்ன பேச சொல்றார், என்ன விதம். பழைய ஏற்பாட்டிலாம் பாருங்க, எப்படிலாம் யுத்தம் செய்யணும்னு அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அதனால கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருக்கிறதுனா அர்த்தம் என்ன? we have to wait upon the Lord in prayer. ஜெபத்தில் ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போய் செய்கிறேன் அப்படின்னா நீ தோல்வி அடைவ. நீ ஜெபிக்கும் பொழுது தான் எங்கே போகணும், எப்படி செய்யணும், யாரோட செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். நாம் வாழ்கிற இன்றைய இந்த உலகை தலைகீழாக மாற்றணும், அசைக்கணும் அப்படின்னா நாமும் ஜெபத்திலே தேவனுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லரை பற்றி எத்தனை முறை சொல்லிட்டேன். ஒவ்வொரு தேவைக்கும் அவரெல்லாம் டொனேஷன் அடிச்சுக்கிட்டு எங்கேயும் போக மாட்டார். ஜெபத்தில் காத்திருப்பார். வர வேண்டிய பொருட்கள், தேவைகள் அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே வந்து சேரும். ஜார்ஜ் முல்லருடைய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் கனப்படுத்தினது போல செய்ய மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதுக்குரிய வாழ்க்கை பாடம் என்ன, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன? அவசரமான இன்றைய உலகத்திலே ஜெபத்தின் பதிலை நீ ஜெபிச்சு முடிச்ச உடனே எதிர்பார்க்காத. அது அவருடைய நேரத்தில் அவர் தருவார். ஜெபிக்க வேண்டியது மாத்திரம்தான் உன்னுடைய கடமை. நான் கேட்டதை கர்த்தர் தருவார் என்று பொறுமையோடு நீ காத்திருக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய பலன் 2 மடங்காய் மாறும். என் வார்த்தைகளை சுருக்குகிறேன். அன்பார்ந்த அகாப்பே ஆன்லைன் குழுவில் இணைந்திருக்கிற நாம் வெறும் பாடலை கேட்டு ரசிக்கிறவர்களாக இராமல், ஒவ்வொரு வாரம் ஒரு பாட்டு போடணும் தெரியுமா, பாட்டை ரசிக்கிறவர்களாக இராமல் அந்த பாடலை கேட்டு அந்த பாடல் வரிகளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய் நாம் மாற்ற பழக வேண்டும். அதிகாலையிலும் இரவிலும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் ஆவிக்குரிய சேமத்திற்காகவும் கண்ணீர் சிந்துவோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு சாத்தானின் கிரியைகளை அழித்து தேசத்திற்கு சேமத்தை தந்தருளுவாராக. ஆமென்.